எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த பாட்டு நான் தெரிஞ்ச எங்களோட சேர்ந்து நீங்க பாடுங்க. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிய வல்லவர் நீர் ஒருவரே. தகப்பனே, உம்முடைய பாதத்திலே எங்கள் இருதயங்களை ஒழுங்குபடுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நிறைய நேரம் நம்ம என்ன சொல்லுவோம், என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்க சொல்லுவோமா சொல்ல மாட்டோம். இப்ப கூட நம்ம என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கோம் தெரியாதுல்ல. என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்க, ஏன் தான் இப்படி செஞ்சியோ, உனக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு உன் மனசுல உன் இருதயத்துல அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம் தானே. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையின்படி மனசு வாய் எல்லாத்தையும் விட கர்த்தர் எதை பார்க்க வல்லவரா இருக்கிறார்? இருதயத்தை. நம்ம வெளியே பார்க்கிறோம், வெளியில உள்ளதை வச்சு நம்ம என்ன சொல்றோம், கமெண்ட் பண்றோம், நம்ம ஒப்பீனியன் கொடுக்குறோம், லைக் கொடுக்குறோம், டிஸ்லைக் கொடுக்குறோம். ஆனா ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? நம்ம இருதயத்தை பார்க்கிறாரு. கர்த்தருடைய வேதத்தின்படி இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குதுன்னு போட்டிருக்கு. அப்ப இந்த இருதயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப முக்கியத்துவம் ஆண்டவருடைய பார்வையில இருக்கு. மருத்துவ ரீதியா நம்ம இருதயத்தை டெஸ்ட் மட்டும் பண்ணி தான் பார்க்க முடியும். ஆனா இருதயத்தை யாராலையும் உள்ள பார்க்க முடியாது. அப்ப இந்த இருதயத்தை காத்து கொள்ளணும்னா நமக்கு முக்கியமா 3 குறிக்கோள், நிறைய காரியங்கள் இருக்குது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், 3 டார்கெட். வேலையில டார்கெட் வைப்பாங்கல்ல, எங்கேயும் நம்ம போனோம்னா நமக்கு ஒரு டார்கெட் இருக்கும்.
அதே மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? கர்த்தருடைய பாதத்துல இருந்து இருதயத்தை காத்து கொள்ளணும்னா அதுக்கு 3 டார்கெட், 3 குறிக்கோள் நம்ம படிக்கலாம் ஆண்டவருடைய வேதத்துல இருந்து. இருதயத்துக்கு ஏன் கர்த்தர் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, நம்மளும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இருதயத்தை சுத்தமா சிருஷ்டிக்கணும்னா யாரால மட்டும்தான் முடியும்? ஆனா நம்ம இன்னைக்கு ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெபத்தோட ஆரம்பிப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். சொல்லலாமா? சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஆண்டவரே இந்த சுத்தமுள்ள இருதயம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப இந்த தேவ தரிசனத்தை எனக்கு இன்னைக்கு நீங்க தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஜெப சிந்தையோட நம்ம இந்த 3 குறிக்கோளையும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். முதலாவது குறிக்கோள் நம்மளுக்கு என்ன வேணும்னா, இந்த இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ளணும்னா அதுக்கு வசனம், அடிப்படை வசனம் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனம். சேர்ந்து சொல்லலாம், எல்லா காவலோடும் ஒரு இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவம் ஊற்று புறப்படும். அப்ப எல்லா காவலோடையும் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்கிறதுக்கு இன்னைக்கு 3 குறிக்கோள், 3 டார்கெட். முதல் டார்கெட் என்ன? வித்தியாசமான வஸ்திரத்தை நீங்களும் நானும் அணிந்து கொள்ளணும். இருதயத்தை நம்ம காத்துக்கொள்கிறதுக்கு இது என்ன வஸ்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, வித்தியாசமான ஒரு வஸ்திரம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு வஸ்திரம் போட்டு வந்துருவோம், ஆனா இது வித்தியாசமான ஒரு ட்ரெஸ். இது என்ன வித்தியாசமான ட்ரெஸ் நம்ம அதுல பார்க்கணும். படம் என்ன போட்டிருக்குது? வித்தியாசமான ஒரு வஸ்திரம். இதுல முதல் வஸ்திரம் யாருடைய வஸ்திரம்? இது ஆரோனுடைய வஸ்திரம். யாத்திராகம புஸ்தகத்துல 28வது அதிகாரத்துல என்ன போட்டிருக்குது? வஸ்திரத்தின் ஒரு மாதிரி. வஸ்திரம் கையில் தைக்கணும்னா நம்மளுக்கு எப்படி கொடுக்குறது? ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நம்மளுக்கு பேட்டர்ன், ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல, நம்ம அதுபடிதான் அந்த ட்ரெஸ்ஸை தைப்போம், பேட்டர்ன் படிதான் நம்ம ட்ரெஸ்ஸை தைப்போம். இப்போ அந்த பேட்டர்ன் மாதிரிய கர்த்தர் எப்போ கொடுத்தாருன்னா யாத்திராகமம்ல அப்பயே நம்மளுக்கு இங்க அந்த மாதிரியை மட்டும் கொடுத்துருக்கிறார். இந்த மாதிரி எப்படி போட்டிருக்குதுன்னா, உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமான பரிசுத்த வஸ்திரத்தை உண்டு பண்ணு அப்படின்னு. யாருக்கு இது ஒரு கட்டளை கிடைச்சுன்னா, இது மோசேக்கு ஒரு கட்டளை கிடைச்சுன்னா, அப்ப இந்த வஸ்திரத்தை பண்றதுக்கு கர்த்தர் விவேகமும் ஞானமும் உள்ள பெசாலியல்னு ஒருத்தர் அங்க தெரிந்து கொண்டாரா. இப்ப மோசேக்கு கட்டளை வந்துச்சு, இந்த வஸ்திரத்தை செய்யறதுக்கு யாருக்கு அங்க ஒரு ஞானமும் விவேகமும் உள்ள இருதயத்தை யார் கொடுக்கிறா? கர்த்தர் கொடுக்கிறாரு. எதுக்கு இந்த வஸ்திரம், ஏன் இந்த வஸ்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இந்த வஸ்திரத்தை போட்டாதான் அவங்க எங்க போக முடியும்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். ஜனங்களுடைய ஜபத்தை அப்பதான் அங்க காணிக்கையும் எடுத்துட்டு போய் அதை அங்கீகரிக்கிறதுக்கு அந்த காலத்துல யார் மட்டும்தான் போக முடியும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம் பரிசுத்த ஸ்தலத்துல, அவ்வளவு பெரிய ஒரு கிருபைக்குள்ள நம்ம இன்னைக்கு வழி நடத்தப்பட்டிருக்கோம், அப்படிதானே? ஆனா அன்னைக்கு அவங்க ஒரு தனி வஸ்திரம் யாருக்கு மட்டும்தான்? ஆரோனுக்கு மட்டும்தான் அந்த வஸ்திரம். அந்த வஸ்திரத்துல எப்படி நாங்க போட்டிருக்குதுன்னா, இருதயத்தின் அங்க பார்த்தா தெரியல, அவன் இருதயத்தின் மேல அங்க நியாய விதி மார் பதக்கம் தெரியுதா? அந்த பதக்கம் தெரியுதுல்ல, கல்லு வரிசை வரிசையா வச்சு கல் இருக்குதுல்ல, அந்த மார் பதக்கம் வச்ச ஒரு நியாய விதி வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை போட்டாதான் அவங்க என்ன செய்ய முடியுமா? உள்ள போக முடியும். அந்த கல்லுல என்ன எழுதி இருந்துச்சா? இஸ்ரவேல் புத்திரனுடைய பேர், அவங்களுடைய நாமம், அவங்களுடைய பேர் மட்டும்தான் எங்க போச்சு? பரிசுத்த ஸ்தலத்துக்கு. இன்னைக்கு நமக்கு பேர் மட்டும்தான் வந்திருக்கா? நம்மளே உள்ள இன்னைக்கு உட்கார முடியுது. அங்க வெறும் பேர் மட்டும் ஆண்டவருடைய சன்னிதானத்துல இருக்கிறதுக்கு ஆரோன் அந்த வஸ்திரத்தை போட்டு அங்க உள்ள போய் நிக்கணும். இது நம்ம யாத்திராகமம் 28, 29, 30வது வசனத்திலேயே அங்க வாசிக்கிறோம். அங்க ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ள போகும் பொழுது இந்த நியாய விதி மார் பதக்கத்தை அவருடைய இருதயத்தின் மேல
வஸ்திரம் எங்க இருந்துச்சு? வெறும் இருதயத்துக்கு மேல, இருதயத்துக்கு உள்ள ஒண்ணுமே அங்க இல்ல, இருதயத்தின் மேல மட்டும் இருந்துச்சு. அதை ஞாபக குறியாக எப்போதும் அவன் உள்ள போகும்போது அதை போட்டுட்டு தான் போக முடியும். இப்போ ஒரு மாதிரிய கர்த்தர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால மோசேக்கு இந்த பரிசுத்த வஸ்திரத்தை எப்படி பண்ணணும்ன்றத ஒரு மாதிரிய அவரு காட்டினாரு. இந்த மாதிரியை காட்டிட்டு இருக்கும் போது ஆக்சுவலா இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா? அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்கெல்லாம் மலை அடிவாரத்துல மோசேக்கு மேல இந்த மாதிரிய ஆண்டவர் மலை உச்சியில மகிமையின் மேகத்துல அவர் காட்டிட்டு இருந்தாரு இந்த மாதிரிய. ஆனா அந்த எல்லா ஜனங்களும், இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எங்க இருந்தாங்க? மலை அடிவாரத்துல. அவங்க கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து அவங்க கர்த்தரை விட்டு விலகி போன ஒரு நிலையில அவங்க இருந்தாங்க. அப்ப அந்த மலை அடிவாரத்துக்கு வரும்போது மோசே உடனே என்ன செய்யறாரு? 2 சாட்சி பலகை அவர் கையில இருக்குது. சாட்சி பலகை கையில இருந்ததை அவர் மலை அடிவாரத்துக்கு வரும்போது கீழே போட்டு அதை உடைச்சிடுறாரு. அந்த சாட்சி பலகை கர்த்தரால் செய்யப்பட்டது, அவருடைய விரலால் பதித்த எழுத்து இருந்தது அங்க உடைக்கப்பட்டது அந்த மலை அடிவாரத்துல. அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவங்க எல்லாம் நான் என்ன செய்ய போறேன்? அழிச்சு போட போறேன். உன் பேரை மட்டும் நான் வச்சிருக்கேன், மிச்ச எல்லா பேரையும், அந்த மாறு பதக்கத்துல இருந்த எல்லா பேரையும் நான் என்ன செய்ய போறேன்? எடுத்து போட போறேன்னு சொன்னப்ப மோசே என்ன செஞ்சாரு? மிகவும் பொறுமையா அங்க ஜாக்கிரதையோடு அவர் கர்த்தருடைய பாதத்துல விழுந்து எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்தார். பிரார்த்தனை செய்யும் பொழுது அங்க என்ன நடக்குது? கர்த்தர் என்ன சொல்றாரு? இனிமே நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு என் தூதனை மட்டும் அனுப்புவேன், நீ போ அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சத்தம் அங்க வந்திருது மோசேக்கு. அப்ப மோசே என்ன செய்யறாரா? தன்னுடைய கூடாரத்தை எடுத்து கொண்டு போய் வெளியே, பாளையத்திற்கு வெளியே போட்டு, இது யாத்திராகமம் 33:7 தன்னுடைய கூடாரத்தை பாளையத்தை விட்டு வெளியே போட்டு அந்த கூடாரத்திற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே மகிமையின் மேகமாக கர்த்தருடைய பிரசன்னம் அங்க வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மூடிக்கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். யாரெல்லாம் கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு போகணும், அவரை தேடணுன்ற இருதயம் இருந்தவங்க மட்டும்தான் அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போனாங்கிறத நம்ம அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இங்க வந்திருக்கோம்? இன்னைக்கு நம்ம பேர் மட்டும் வரல, நாமே வந்திருக்கிறோம். நம்ம எத்தனை பேருடைய இருதயம், ஆண்டவரே உங்க மகிமையை நான் பார்க்கணும், இங்க I want to see your glory. நான் உங்க மகிமையை நான் இங்க பார்க்கிறது மட்டும் இல்ல, இந்த மகிமையினால நான் நடத்தப்படுகிறத நான் உணரணும், மற்றவங்களும் உணரணும் அப்படின்ற ஒரு இருதயம் நம்மளுக்கு இருக்கா? கர்த்தரை தேடுகிற இருதயத்தோட இன்னைக்கு நம்ம இந்த வாஞ்சையோட இந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா வெறும் மாதிரியை மட்டும் நம்ம இனிமே பார்க்க மாட்டோம், மேசியா நமக்காக வந்ததை நம்ம இனிமே பார்க்க முடியும். மேசியாவாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்காகவும் அவர் கொடுக்கப்பட்டார். அவருடைய வஸ்திரத்தை நம்ம இன்னைக்கு, நீதியின் வஸ்திரத்தை நீங்களும் நானும் இன்னைக்கு போர்த்திட்டு இங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த நீதியின் வஸ்திரத்தை, இந்த நீதியின் வஸ்திரம் எப்படி கிடைச்சதுன்னு மட்டும் நம்ம சுருக்கமா பார்க்கலாம். 1வது அதிகாரத்துல 33வது இருந்து நம்ம பார்க்கிறோம். 42வது வசனத்துல இதுல கர்த்தர் ஒரு உவமையை சொல்றாரு. அதுல என்ன உவமையை சொல்றாருன்னா, ஒரு வீட்டு எஜமான் இருக்கிறாரு. அந்த எஜமான் என்ன செய்யறாரு? அவர் ஒரு பிரயாணம் போகணும்னு சொல்லி அவரு நினைக்கிறாரு. அப்ப அந்த பிரயாணம் போகணும்னு சொல்லும் போது, நினைக்கும் போது அவர் அங்க ஒரு தோட்டத்தை அங்க உருவாக்குறாரு. அப்ப என்ன பண்றாரு? அந்த தோட்டத்துல ஒரு ஆலையை கட்டுறாரு, அங்க ஒரு கோபுரத்தை கட்டுறாரு. அதுக்கப்புறமா அந்த தோட்டத்தை என்ன செய்யறாரு? குத்தகை விட்டுட்டு அவர் பிரயாணத்துக்கு போறாரு. பிரயாணத்துக்கு போன பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அங்க கனி வர ஆரம்பிச்சது. திராட்சை பழம் கனிலாம் வர ஆரம்பிச்சது. கனி வர ஆரம்பிச்சது பிறகு அந்த தோட்டத்துல என்ன பண்ணுவாங்க? சொந்தக்காரங்க, தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க என்ன செய்வாங்க? கனியை கொடுன்னு கேட்பாங்கல்ல. அப்ப அந்த ஊழியக்காரங்க கிட்ட போய் அனுப்பும் போது, அவனுடைய ஊழியக்காரங்களுக்கு அந்த குத்தகை விட்டு அவர்கிட்ட போய் கேட்கும் போது என்ன செஞ்சாங்க? அந்த குத்தகை விட்ட ஆட்கள் ஊழியக்காரங்களை அடிச்சு கொலை செய்து, மற்றவங்க ஒரு சிலரை என்ன பண்ணாங்க? கல்லால் எரிஞ்சு அவங்க வெளியில தள்ளிட்டாங்க. சரி, இப்ப இவங்களதான் இப்படி தள்ளிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி
என்னுடைய சொந்த குமாரனையே நான் அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லி சொந்த குமாரனையே அவர் அனுப்பும் போது அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த குத்தகைக்கு இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, இப்ப யார் வர்றா, சுதந்திரவாளி வர்றான், இப்ப அவரை பிடிச்சி நம்ம என்ன செஞ்சிடலாம், கொலை செஞ்சுட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், இந்த தோட்டமே நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, சுதந்திரவாளியையும் கொலை செஞ்சு போட்டாங்க. இது கர்த்தர் என்ன ஊமையா சொல்றாரு, மோசேயை போல அநேக தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்பிட்டே இருந்தார். ஆனா யாரும் எந்த தீர்க்கதரிசி சொன்னதையும் என்ன பண்ணல, கேட்கல. கடைசியில யார் அனுப்பினாரு, மேசியா தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக அவர் அனுப்பினார். ஆனா எல்லாரும் நம்ம என்ன செஞ்சோம், நீங்க வேண்டாம் ஏசப்பா, நீங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சிலுவையிலே அவரை கொலை செய்தாங்க. அதை எப்படி செஞ்சாங்கன்னா, பாளையத்திற்கு புறம்பே, அவர் பாளையத்திற்கு புறம்பே பாடுபட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம எதுல வாசிக்கிறோம், எபிரேயர் 13வது அதிகாரம் 11வது வசனம். எபிரேயர் 13:11 வசனம். எப்படி நம்ம பார்த்தோம், பாளையத்துக்கு புறம்பே தான் யார், மோசே என்ன பண்ணாரு, ஆசரிப்பு கூடாரத்தை போட்டாரு. ஆனா கிறிஸ்து இயேசு நகர வாசலுக்கு புறம்பே, பாளையத்திற்கு புறம்பே தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்ம எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணும்படியாக அவர் நகர வாசலுக்கு வெளியே அவர் என்ன செஞ்சாரு, பாடுபட்டார். அவர் பாடுபட்டதுனால இப்ப நம்ம என்ன தைரியமா சொல்லலாம், வீடு கட்டினவர்கள் ஆகாதது என்று சொல்லப்பட்ட மூலைக்கல்லே, அதை தள்ளப்பட்ட கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. இது கர்த்தரால் ஆயிற்று, இது நம்ம பார்வைக்கு இது ஆச்சரியமாயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம அதை மத்தேயு 11:21 நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 21:42 நம்ம வாசிக்கிறோம். மேசியா உங்களுக்கும் எனக்காகவும் அவர் என்ன பண்ணாரு, கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, இந்த நீதியின் வஸ்திரத்தை, நீதியின் வஸ்திரம் நம்ம பார்க்கிறோம்ல, இந்த நீதியின் வஸ்திரத்தை உங்களுக்கும் எனக்கு எப்படி கிடைக்கும், எப்படி நம்ம அதை வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தோம்னா, இது மருந்து கிடையாது. எந்த மருந்தை கொடுத்து நம்ம புது இருதயத்தை நம்ம வாங்க முடியாது, சரிப்படுத்த முடியாது. இருதயத்தை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் இந்த காலத்துல, அப்படின்னாலும் அது வேலை செய்யாது. இது என்னது, மீட்பு. மருந்து இல்ல, மீட்பு. இந்த மீட்பு உங்களுக்கும் எனக்கும் வேணும். ஒரு புது இருதயம் வேணும், வித்தியாசமான வஸ்திரம் வேணும்னா இப்ப நீங்களும் நானும் வஸ்திரத்தை கிழிக்காம நம்ம இருதயத்தை கிழிச்சு கர்த்தருடைய பாதத்துல நம்ம இன்னைக்கு திரும்பணும். இது எதுல போட்டிருக்குது, யோவேல் 2வது அதிகாரம் 13வது வசனத்துல, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அடுத்த வசனத்துல போட்டிருக்குது, நீங்க பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். ஏன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நமக்கு விரும்புகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கனிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நம்ம மத்தியில. ஆனா நம்ம என்ன செய்யணும், வஸ்திரத்தை கிழிக்கிறது. இதுதான் வித்தியாசமான வஸ்திரம். நம்ம இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ள முடியும், நமக்கு வெறும் பழைய ஏற்பாட்டின்படி வஸ்திரத்தின் மாதிரி இருந்தா பத்தாது, நீதியின் வஸ்திரம் உங்களுக்கு எனக்கு எப்ப கிடைக்கும், நம்ம வஸ்திரங்களை அல்ல நம்ம இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்தில் நம்ம திரும்பும் பொழுது, இந்த இருதயத்தை கிழித்து நீங்கள் நானும் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது, இந்த எசேக்கியேல்ல நம்ம வாசிக்கிறோம் 11வது அதிகாரத்துல 19வது வசனத்துல, ஏக இருதயத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து கடினமான கல்லான இருதயத்தை உங்களை விட்டு என்னை விட்டு எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் யார் சிருஷ்டிக்கிறார், கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும், வஸ்திரங்களை அல்ல இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்தில் நம்ம திரும்பணும். இருதயத்தை கிழித்து நீங்கள் நானும் கர்த்தரிடத்துல திரும்பி உபவாச நாளை நம்ம ஏற்படுத்தணும்னா அங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் பழைய ஏற்பாட்டிலேயே நம்மளுக்கு இருக்கு. இந்த ஆசீர்வாதம், இந்த வாக்குத்தத்தம் நம்ம அதை புதிய ஏற்பாட்டிலேயே நம்ம வாசிக்கிறோம். இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 58வது அதிகாரத்துல உண்மையான உபவாச நாளை நீங்கள் நானும் நியமிச்சு நம்ம வஸ்திரத்தை இல்ல நம்ம இருதயத்தை கிழிச்சு கர்த்தரிடத்துல நீங்கள் நானும் திரும்பணும்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா, வெறும் ஒரு
நான் நியமிச்சேன்னா, அப்ப என்ன போட்டுருக்காங்க? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்துல என்ன நடக்குது? உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்ப அவர் நிலமுள்ளமாக்குவார். அப்படின்னா உன் எலும்பு கூட என்ன ஆகுது? ஸ்ட்ராங் ஆகுது. நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர் ஊற்ற போலும் இருப்பாய். இருதயத்தை நம்ம நீதிமொழிகள்ல என்ன படிச்சோம்? எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இந்த ஜீவ ஊற்று வற்றாத நீரூற்றா இருக்கணும்னா நீங்களும் நான் என்ன பண்ணணும்? வஸ்திரங்களை அல்ல, இருதயத்தை கிழித்து பரிசுத்த உபவாச நாளை நம்ம நியமிக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம நியமிக்கணும், சபையா நம்ம நியமிக்கணும் பரிசுத்த உபவாச நாள. அப்ப வெறும் வீடு போட்டு நம்ம கட்ட மாட்டோம். அடுத்த வசனத்துல என்ன போட்டிருக்குது? கர்த்தர் நம்மளை நித்தமும் நடத்தினார்னா உன்னிடத்தில் இருக்கிறவர்கள் பாழாய் போனதையும் தலைமுறை தலைமுறையா அந்த பாழாய் கிடக்கிறதையும் என்ன பண்ணுவாங்களா? கட்டுவாங்க. அப்ப நீங்களும் நானும் எழுப்பி கர்த்தருக்காக கட்டுகிறவர்களாக நம்மை மாற்ற இன்னைக்கு விரும்புகிறார். வற்றாத நீர் ஊற்று உங்களுக்கும் எனக்கும் இருதயத்திலிருந்து பாய்ந்து ஓடுதுன்னா அங்க நம்ம யாரா மாறுறோம்? கட்டுகிறவர்களாக, கர்த்தருக்காக. பாழாய் போன தலைமுறை தலைமுறையா கிடந்ததை நீங்களும் நான் என்ன செய்ய போறோமா? எடுத்து அதை நம்ம புதுசா நம்ம கட்ட போறோம். இந்த வருஷம் நம்ம அப்படித்தானே படிக்கிறோம். எடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? கட்ட போறோம். அப்ப அதுக்கு நம்மளுக்கு முதல்ல என்ன செய்யணும்? வஸ்திரங்களை அல்ல, இருதயத்தை நம்ம கிழிச்சு நம்ம கர்த்தரிடத்துல நம்ம திரும்புறோம். இப்ப வற்றாத நீர் ஊற்று மட்டும் இல்ல, புதிய பாட்டுல நம்ம பார்த்தோம்னா இந்த வற்றாத நீர் ஊற்று யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஜீவ ஊற்று நம்ம உள்ளத்துல இருந்து என்ன செய்யுது? புறப்படுது. ஜீவ ஊற்று நம்ம உள்ளத்துல இருந்து புறப்படுது. பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு உங்களுக்கு எனக்கும் கிடைக்குதுன்னா இனிமே எபேசியர் 5ல நம்ம என்ன பார்க்கிறோம்? நம்ம இருதயத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருக்கு நம்ம என்ன செய்வோம்? தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிவோமா? என்ன இருதயத்தை நம்மளுக்கு கொடுக்கிறாரு கர்த்தர்? கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை கொடுக்கிறாரு. இதை நம்ம எங்க வாசிக்கிறோம்? எபேசியர் 5:21. ஒருவருக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவராகிய ஜீவ ஊற்று நம்ம இப்ப எல்லாருக்கும் இருக்கிறாரு. நம்ம எல்லாருடைய இருதயத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவராகிய ஜீவ ஊற்று புறப்படும் பொழுது, இந்த ஜீவ நதி நம்ம உள்ளத்திலிருந்து புறப்படும் பொழுது நம்ம என்ன செய்வோமா? தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் நம்ம கீழ்ப்படிவோம். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குது? submit to one another out of reverence for Christ. அப்ப இந்த நீதியின் வஸ்திரத்தை நீங்களும் நானும் தரித்திருந்தோம்னா, இது ரோமர் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல என்ன போட்டிருக்குது? இனிமே நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? இச்சைகள், துர் இச்சைகளை விட்டு விலகி கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். இதுதான் வித்தியாசமான வஸ்திரம். இந்த கிறிஸ்து இயேசுவை நீங்கள் நானும் தரித்துக் கொண்டோம்னா இப்ப என்ன நம்ம இருதயத்திலிருந்து வருது? ஜீவ ஊற்று. இந்த ஜீவ ஊற்றுனால இது வற்றாத நீர் ஊற்று. பவுல் இதை எப்படி சொல்றாருன்னா, இது எபேசியர் 6:20வது வசனத்துல இருக்குது. சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கும்படி வாக்கு உங்க வாயிலையும் என் வாயிலையும் வைக்க கர்த்தர் இன்னைக்கு விரும்புகிறார். யாருக்கெல்லாம் இது வேணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கிற, சுவிசேஷத்தின் ரகசியத்தை, கிறிஸ்து யார் என்று அறிவிக்கிற இந்த ரகசியத்தை உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வைக்கிறது மட்டுமில்ல, நம்ம வாயில இது வல்லமையான வாக்காக வைக்கிறதற்கு கர்த்தர் இன்னைக்கு விரும்புகிறார். இது எபேசியர் 6:20. இந்த பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள இன்னைக்கு நம்ம கடந்து செல்லலாம். எப்ப வித்தியாசமான வஸ்திரத்தை நம்ம இருதயத்துல நம்ம போட்டுட்டோம்னா. அப்ப இனிமே நம்ம என்ன சொல்ல வேண்டாம்? நம்ம அடுத்த பிக்சர் பார்க்கலாமா? அடுத்த பிக்சர்ல என்ன போட்டிருக்கு? நமக்கு கிழிக்கப்பட்ட இருதயம். அது இருந்துச்சுன்னா நம்ம யாரா மாறுறோம்? வற்றாத நீரூற்றா மாறுறோம். வல்லமையான வாக்கு, சுவிசேஷத்தின் வாக்கு உங்க வாயிலையும் என் வாயிலையும் இருக்கு. அப்ப நம்ம இனிமே என்ன சொல்ல வேண்டாம்? எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு நம்ம யாராலும் சொல்ல முடியாது.
நமக்கு என்ன வேலையை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர்? சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கும் வேலை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அப்ப நம்ம யாருமே நம்ம என்ன சொல்ல முடியாது, எனக்கு வேலை இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு வேலை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்மை வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாக்கிறார். எப்படி ஒரு தோட்டத்தை கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறாரோ, அந்த குதிரைக்கு விட்டவங்கள்ட்ட வேலி அடைச்சு எல்லாம் பண்ணி தானே விட்டுட்டு போனாரு. அதே மாதிரி உங்க இருதயத்தையும் அவர் வரும் வரை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். இப்ப கிழிக்கப்பட்ட இருதயம் இருந்துச்சுன்னா இந்த வித்தியாசமான வஸ்திரத்தை நம்ம இன்னைக்கு ஒரு நிமிஷம் எல்லாரும் கொண்டு போமா? அப்ப அடுத்த வித்தியாசத்துக்கு நம்ம சீக்கிரமா போலாம். வித்தியாசமான நேசம். இருதயம்னா நம்ம எல்லாரும் என்ன யோசிப்போம்? உடனே அன்பு, பாசம், நேசம், அதெல்லாம் நம்ம இருதயம்ன்ற வார்த்தையை நம்ம கேட்டாலே நம்ம மனசுல அதெல்லாம் வந்துரும்ல, அதுதானே? அப்ப அடுத்த பிக்சரை நம்ம என்ன பார்க்கிறோம்? இது யாருக்காவது என்ன படம் ஞாபகம் இருக்கா? இந்த சைட்ல இருக்கிறது, இந்த சைட்ல இருக்கிறது என்னன்னு பார்க்கணுமா? இது நேசத்தின் வைராக்கியத்தின் ஒரு படம். இது உன்னத பாட்டுல 8வது அதிகாரத்துல சாலமன் ராஜாவும் சூதேமியானும் அங்க அந்த படம் தான் அது. சரியா? அப்ப அந்த 6வது வசனத்துல என்ன போட்டுக்குதுன்னா, நீர் என்னை உம்முடைய இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உம்முடைய புயத்தின் மேல் முத்திரை போலவும் வையும். வைராக்கியம், இந்த நேசத்தின் வைராக்கியம் மரணத்தை போல வலியது, அது பாதாளத்தை போல கொடியது அப்படின்னு அங்க நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு லவ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இப்போ யங் பீப்புள் இருந்தோம்னா, நம்ம வாலிபர்கள் இருந்தோம்னா என்ன நினைப்போம்? ஒரு பலூன், ஒரு ஹார்ட்டு அப்படிலாம் இருந்தால் அது வந்து நேசம், பாசம், இல்லைன்னா ஒரு கல்யாணத்தில் அந்த சிம்பிள் நம்ம நிறையா போடுறோம். ஆனால் இந்த நேசம், இந்த வைராக்கியமான இந்த பாசம், இந்த நேசத்தை யாராலையும் விலைக்கு வாங்க முடியாதுன்றது வேதத்தில் இருக்கு. அதுதான் நேசத்தின் வைராக்கியம். யாராலையும் விலைக்கு வாங்க முடியாது, திரளான தண்ணீர்களாலுமே அதை அவித்து போட முடியாதுன்னு இருக்கு. அப்ப இந்த நேசம் வந்து வெறும் ஒரு இமோஷன் கிடையாது. நமக்கு எல்லாருக்கும் நல்லா புரியணும், அது மட்டும்தான். இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, இது வெறும் ஒரு படம், இது ஒரு வைராக்கியமான ஒரு நம்ம ஃபீலிங் அப்படி நம்ம நிறைய பேர் சொல்றோம்ல. இது வந்து ஃபீலிங் கிடையாது இந்த நேசம். இப்ப இருதயத்தை காத்துக்கொள்ளணும்னா அது ஃபீலிங் இல்ல, அது ஃபெய்த். எப்படி நம்ம அந்த ஃபெய்த்துக்குள்ள போகணும்னா, நேச குமாரனால நீங்களும் நானும் இந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம அடி எடுத்து வைக்கலாம். இப்ப நேச குமாரன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தை நம்ம எடுத்துக்கிட்டோமா இருக்கலாம். அவனை நீங்க சொஸ்தப்படுத்துங்க, நீங்க என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. இப்ப வீட்டுக்கு வர்ற வழியில இன்னும் கொஞ்சம் பேர் அனுப்புறான். அனுப்பி என்ன சொல்றான்? என் வீட்டுக்கு நீங்க வர்றதுக்கு நான் தகுதியே இல்லை, நான் பார்க்கிறேன் அல்ல, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்ப ஏசப்பா என்ன சொல்றாங்க? இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் எங்க பார்க்கல, இஸ்ரவேலுக்குள்ளே நான் பார்க்கல. இப்படிப்பட்ட விசுவாசம் இன்னைக்கு இந்த நேசகுமாரனுடைய வார்த்தையின் மேல நீங்களும் நானும் வைக்க முடியுமா? இந்த நேசகுமாரனுடைய வார்த்தை மேல நீங்களும் நானும் விசுவாசம் வச்சோம்னா, நீதிமொழிகளுக்கு நம்ம திருப்பி போனோம்னா 4வது அதிகாரத்துல 22வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய வசனம் இருதயத்துல இருந்துச்சுன்னா அது எப்படி ஜீவனும் உடலுக்கு ஆரோக்கியம். இப்ப நம்ம நிறைய எல்லாருக்குமே நமக்கு என்ன வேணும்? எனக்கு ஹெல்த் வேணும், எனக்கு ஹீலிங் வேணும், எனக்கு சுகம் வேணும், நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், நான் நல்லா சந்தோஷமா பலனுள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நம்ம இருதயத்துல என்ன வேணும்? இனிமே வித்தியாசமான நேசம். என்ன வித்தியாசமான நேசம்? நேசகுமாரனை நீங்கள் நானும் விசுவாசிக்கிறோம்னு சொன்னோம்னா அவருடைய வார்த்தை இனிமே எங்க இருக்கணும்? இருதயத்துல இருக்கணும். இப்ப இருதயத்துல இருந்து இந்த வார்த்தை அங்கிருந்து அது புறப்படும் பொழுது ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் எங்கேயுமே பார்க்கலன்னு யாரே சொல்லுவா? கர்த்தருடைய சாட்சி உங்களுக்கும் எனக்கும் இருக்கும். இப்படி இந்த நேசகுமாரனின் மேல் நீங்களும் நானும் விசுவாசிக்கணும்னா, அந்த விசுவாசத்துக்குள்ள நீங்களும் நானும் வர்றதுக்காக கர்த்தர் எப்படி பாடுபட்டார் தெரியுமா? அவருடைய இருதயமே குத்தப்பட்டது. இந்த விசுவாசம் வந்து சும்மா எப்படியோ சாதாரணமா அப்படி வந்ததில்லை. இது விலையேற பெற்ற
மறந்துட வேண்டாம். ஏன்? அவருடைய இருதயமே அந்த குத்தப்பட்டது. நம்ம இதை எங்க வாசிக்கிறோம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல 34வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அங்க நின்றுட்டு இருந்த போர்ச்சேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? அவருடைய விழாவுல குத்துனாங்க. அப்ப என்ன ஆச்சு? ரத்தமும் தண்ணீரும் அங்க பாஞ்சு வந்ததுன்னு பாக்குறோம். ரத்தமும் தண்ணீரும் எங்க இருந்துச்சா? மெடிக்கலி, அது மருத்துவ ரீதியா பார்த்தா ஹார்ட்டை சுத்தி என்ன இருக்குமா? ஒரு பை மாதிரி, ஒரு சாக், பெரிகார்டியம்னு இருக்கு. அந்த பெரிகார்டியம்ல அங்க என்ன இருந்துச்சு? அந்த சாக் இருதயத்தை சுத்தி இருந்ததுல கண்ணீர். ஏன்னா ஏசப்பா என்ன பண்ணாங்க? சிலுவையில தொங்குற போது மூச்சு விடும்போது அவங்க இழுத்து விடும் போது என்ன ஆச்சு? அங்க அந்த இருதயம் சரியா அதை பம்ப் பண்ண முடியாம அங்க வெளியிலதான் என்ன ஆச்சு? அதுல தண்ணி வந்துருச்சு. இது மெடிக்கலி ப்ரூவன். ஆனா அந்த தண்ணி வந்தனால அதை குத்தும் போது அந்த தண்ணி ரத்தம் ரெண்டும் சேர்ந்து வெளியில வந்தது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால எவ்வளவு கரெக்டா எழுதியிருக்காங்கல்ல கர்த்தருடைய வார்த்தையில. நம்ம இன்னைக்கு மருத்துவ ரீதியா நம்ம இதெல்லாம் கரெக்ட் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால இந்த வார்த்தையில ஏற்கனவே எழுதி வச்சுட்டாங்க. என்ன எழுதி வச்சாங்க? தண்ணியும் ரத்தமும் குத்துனோன்னு வெளியில பாஞ்சு வந்தது. இப்ப எல்லா நாளும் நம்ம ஆண்டவரே உங்களை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவரை நேசிப்போமா? ஏன்னா அந்த நேசிக்கும் பொழுது இந்த நேசகுமாரனுடைய இருதயமே குத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் ஒரு நிமிஷம் இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம மறுபடியும் என்ன செய்வோம்? ஆண்டவரே உங்க பாதத்துல நான் வர்றேன், அனுதினமும் நான் இந்த வார்த்தையை நான் வாசிக்க விரும்புறேன், இந்த வார்த்தையின்படி நான் செய்ய விரும்புறேன். நம்ம சும்மா கடலுக்கு சொல்லாம நம்ம அன்போடு சொல்ல கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்றாரு. இதை நம்ம எபிரேயர்ல நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரத்துல எப்படி பார்க்கிறோம்னா, தெளிக்கப்பட்ட இருதயம். கர்த்தருடைய இருதயம் குத்தப்பட்டுச்சு. எதுக்கு? அங்க கண்ணீரும் ரத்தமும் நம்ம மேல வந்து விடுகிறதுக்காக. இப்ப நம்ம இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா மாறுது? தெளிக்கப்பட்ட ஒரு இருதயமாக அது மாறுது. தெளிக்கப்பட்ட இருதயமும் நம்ம சரீரமே வந்து ஜகத்தினால சுத்தப்பட்ட உண்மையான இருதயமும் விசுவாசத்தின் நிச்சயமும் நம்மளுக்கு இதுல கிடைக்குது. இந்த வசனத்துல நம்ம விசுவாசத்தின் நிச்சயம் நம்மளுக்கு அங்க கிடைக்குது. எப்ப? தெளிக்கப்பட்ட அந்த இருதயம். ரத்தத்தினாலும் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால நீங்களும் நானும் கழுவப்படும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் என்ன கிடைக்குது? தெளிக்கப்பட்ட இருதயத்தினால்தான் விசுவாசத்தின் நிச்சயம் கிடைக்குது. விசுவாசத்தின் நிச்சயத்தினால நம்ம எங்க போக முடியுமா? விருந்து சாலைக்கு போக முடியும். இப்ப இந்த சாலமனும் அந்த சூரனியாலும் அவங்க கல்யாணத்துக்கு அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அந்த திருமண விருந்தை எப்படி நம்ம அங்க போட்டிருக்குது? உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 4வது வசனத்துல, விருந்து சாலைக்கு என்னை அவர் கொண்டு போனார், என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. எப்படி போட்டிருக்கு? என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசம். இப்ப உலக பிரகாரமாக சாலமனும் சூரனியாலும் அந்த திருமண விருந்துல அங்க பறந்த கொடி என்னது? நேசம். ஆனா கிறிஸ்து இயேசுவை விசுவாசிச்சு அந்த விசுவாசத்தின் நிச்சயத்துக்குள்ள நீங்களும் நானும் தெளிக்கப்பட்ட இருதயமாக நம்ம அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள உறவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள். ஒரு நாள் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து வரப்போகுது. இந்த கல்யாண விருந்துல நீங்களும் நானும் பங்கு பெற போறோம். இது எங்க இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷத்துல. ஒரு நாள் அவர் வரப்போறாரு. சபை யாரு? நம்ம தான் யாரு? மணவாட்டி. நம்ம எல்லாரும் யாரு? பிரைட், மணவாட்டி. அப்ப நம்மள அங்க கூட்டிட்டு போறாரு. நமக்கு என்ன அழைப்பு? வெறும் ஒரு சாதாரண கல்யாண விருந்து இல்ல, நமக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துல அங்க உட்கார்ந்து நம்மையில பறக்கிற கொடி நேசம். இப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்லலாமா? நேசரே, என் ஆத்தும நேசரே, நீங்க சீக்கிரம் வாங்க, உங்களுடைய வருகை இப்ப சீக்கிரமா இருக்கட்டும் ஆண்டவரே, நீங்களும் நானும் சொல்லலாமா? கடைசியா வித்தியாசமான தரிசனம். வித்தியாசமான ஒரு தரிசனம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. வித்தியாசமான வஸ்திரத்தை நம்ம போட்டுக்கிறோம். எப்படி? கிழிக்கப்பட்ட இருதயம். கிழிக்கப்பட்ட இருதயம் தான் வித்தியாசமான வஸ்திரம்.
வித்தியாசமான நேசம் என்னது? நேசகுமாரனின் மேல் வைக்கிற விசுவாசம் தான் வித்தியாசமான நேசம். உலகத்தின் மேல வைக்கிற பாசமோ நேசமோ இல்ல, நேசகுமாரனாகிய கிறிஸ்து மேல வைக்கிற விசுவாசம். இந்த விசுவாசம் எல்லையே இல்லாத ஒரு விசுவாசம். ஏன்னா ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு போற வரைக்கும் அவருடைய நேசம் நம்ம மேல அந்த கொடி பறந்துட்டே இருக்க போகுது. அங்க போனாலும் நமக்கு அந்த நேச கொடி நம்ம மேல பறந்துட்டே இருக்க போகுது. வித்தியாசமான தரிசனம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. நம்ம எம்மாவூருக்கு போன சீஷரை பத்தி நம்மளுக்கு தெரியும்ல. அவங்களுக்கு என்ன இல்லை, போயிட்டு இருந்தாங்க, ஆனா அவங்களுக்கு தரிசனம் இல்லை. ஏசப்பா கூட தான் அவங்க போயிட்டு இருக்காங்க, யார் இருந்தா, ஆனா அங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க இயேசுவை அறியாது இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த தரிசனம் அவங்க இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க? ஏசப்பா கேட்கிறாங்க, ஏன் நீங்க இவ்வளவு வருத்தமா இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வருத்தமா இருக்கிறோம்ல. வருத்தமா இருக்கிறோமா சந்தோஷமா இருக்கிறோம்? வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்துட்டு உள்ள நிறைய பேர் வருத்தமா கூட இருக்கலாம். அவங்க ரொம்ப வருத்தமா இருந்தாங்க. இப்ப ஏசப்பா ஏன் நீங்க வருத்தமா இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க அந்த சரித்திரத்தை சொல்றாங்க, இயேசுவை கொலை செஞ்சாங்க அப்படின்னு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? கிளியோப்பான்ற அந்த ஒரு சீஷனும் மற்றொரு சீஷனும் என்ன சொல்றாங்க? ஒரு சில பெண்கள் என்ன பண்ணாங்க, அவர் பார்த்தாங்க, அந்த கல்லறையில் அவர் இல்ல, உயிரோடு எழுந்துட்டாருன்னு தேவ தூதரின் தரிசனத்தை பெற்றிருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு அது உண்மையா இல்லையான்னு தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப சரியான தரிசனம் அவங்க இல்ல, வெறும் தேவ தூதரை தரிசிச்ச மட்டும் அவங்க சொல்றாங்க. ஏசப்பா அவங்க இன்னும் தரிசிச்சதை அவங்க சொல்லல. அப்ப அப்புறம் போகிறவர் போல அவர் காணப்பட்டார். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? வருத்தி அவரை அங்க சாப்பாட்டுல உட்கார வைக்கிறாங்க. உட்கார்ந்து அவர் அப்பத்தை பிடிக்கும் பொழுது அங்க கொழுந்து விட்டு எரிகிற இருதயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறத போல இருந்துச்சா. உடனே அவங்க யாரை பார்க்கறாங்க? ஏசப்பாவை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கேட்போமா, ஆண்டவரே என் இருதயத்தை நான் காத்து கொள்ளணும்னா எனக்கு புது வஸ்திரம், என் இருதயத்தை நான் கிழிக்கணும், புதுசா ஒரு நேசம், நேசகுமாரனே நான் உங்க மேல நான் விசுவாசம் வைக்கணும். கடைசியா எனக்கு இந்த கொழுந்து விட்டு எரிகிற இருதயத்தை நீங்க தாங்க. கொழுந்து விட்டு எரிகிற இருதயம் வந்த உடனே என்ன பண்ணாங்க? அந்த ரெண்டு பேரும் அவங்க அங்கேயே இருந்தாங்களா? எம்மாவூர்ல இல்ல. உடனே அந்த வேதத்துல என்ன போட்டிருக்குது? லூக்கா 24வது அதிகாரத்துல அவங்க எழுந்திருந்து திருப்பி அவங்க எருசலேமுக்கு வராங்க. அங்க போய் சீஷரோட அங்க அவங்க உட்கார்ந்து அவங்களுக்கு விவரித்து அவங்க பயப்படுறாங்க. இது ஏசப்பா இயேசுலேருந்து உள்ள வராரு, அந்த ரூம்குள்ள வந்துடுறாரு, அந்த அறைக்குள்ள வந்து உங்களுக்கு சமாதானம் சொல்லும் போதும் அவங்க என்ன பண்றாங்க? ஆச்சரியப்பட்டு அவருடைய பாதத்துல இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்க மனக்கண்ணாங்க திறக்கிறாரு. மனக்கண்ணை திறந்து என்ன அங்க சொல்லி கொடுக்கிறாரு? என் பிதா வாக்கு தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அருளப்படுவார், அவர் வரும் வரை நீங்க காத்திருங்கன்னு சொன்னார். ஆனா நம்ம இன்னைக்கு காத்திருக்க வேண்டாம். நேசகுமாரனே உங்களை விசுவாசிக்கிறேன்னு சொன்னாலே நம்ம கொழுந்து விட்ட இருதயத்துக்குள்ள யார் வரா? பரிசுத்த ஆவியானவர் வராது. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையால நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு நம்ம தைரியமா இன்னைக்கு வெளியே போகலாம். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, இந்த தரிசனம் உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சதுன்னா இனிமே நம்ம வாய் பேசுறது மாறும், நம்ம கண்ணு பார்க்கிறது மாறும், நம்ம நட மாறும். இந்த நீதிமொழிகள் நம்ம வாசித்த பகுதியில கண்ணின் தாறுமாறு, வாயின் தாறுமாறு, முதல்ல என்ன இருக்குது? வாயின் தாறுமாறு இனிமே இருக்காங்க. அது 25வது வசனம், நீதிமொழிகள் 4:25. வாயின் தாறுமாறு இனிமே இருக்காது, கண் இமைகளின் தாறுமாறு இருக்காது, நேரா நோக்கி பார்க்கும். நட இனிமே தாறுமாறா போகாது, நேரா நோக்கி பார்க்கும் அப்படின்னு போட்டுருக்கு. இது சாத்தியமான காரியமா? நடக்கிற காரியமா? நம்ம வாய் எப்படினாலும் பேசுவோம், இதுதானே? இங்க ஒண்ணு பேசும், அங்க போனா இன்னொன்னு பேசும், வெளியே போயிட்டா இன்னொன்னு பேசும். நம்ம கண்ணு இங்க இருந்தா ஒழுங்கா இருக்கும், பைபிளை பார்க்கும், வெளியில போயிட்டோம்னா எனக்கு பார்க்கும், செல்போனை தான் பார்க்கும் முதல் வேலையா. மற்றவங்க ஏதாவது என்ன வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்காங்கன்னு உடனே நம்ம கண்ணு அங்கதான் ஓடும். நம்ம நட எங்க போவோம்? சாயங்காலம் நம்ம யாரை போய் பார்க்கலாம், எங்க போலாம், இதே திங்கிங் நம்ம இருதயத்துல இருக்கும். எப்படி இது ஒழுங்காகும்? இந்த தாறுமாறானது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால்தான், இல்லைன்னா முடியாது. இது எபேசியர் 4:3 போட்டிருக்குது, சமாதான கட்டினால் பரிசுத்த ஆவியானவரில் ஏக சிந்தை உள்ளவர்களாய்
சாத்தானுடைய கட்டு தந்திரமா நம்மளுக்கு போடும் பரிசுத்த ஆவியானவரால. சமாதானத்தின் கட்டு. இன்னைக்கு என் இருதயத்தை நான் காத்து கொள்ளணும்னா இந்த சமாதானத்தின் கட்டுனால நீங்கள் நானும் கட்டணும். கவலையின் கட்டுனால கிடையாது. நமக்கு எத்தனையோ கவலை இருக்கலாம். ஆண்டவரே எனக்கு இந்த கொழுந்து விட்டு இருதயம் இல்லை, எனக்கு இன்னும் கிழிக்கப்பட்ட இருதயம், நான் சொல்றேன் நான் இருதயத்தை கிழிச்சு நான் வரேன், ஆனா நான் ஃபுல்லா நான் அதை செய்ய மாட்டேங்கிறேன், என்னால முடியல அப்படின்னு நம்ம சொல்லலாம். தெளிக்கப்பட்ட இருதயம், உங்க ரத்தம் எனக்கு வேணும்னு சொல்றேன், நான் திருப்பி திருப்பி ஓடிடுறேன்னு நான் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லா கவலையும் நம்ம எங்க வச்சுக்க போறோம்? ஆண்டவருடைய பாதத்துல வச்சுட்டு நம்ம என்ன சொல்ல போறோம்? பிலிப்பியர் 4வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கோமா? எல்லாரும் சத்தமா இதை வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். சத்தமா வாசிக்குமா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலும், அப்ப எல்லாவற்றிலும் நம்ம நட, நம்ம கண்ணு பார்வை, நம்ம வாய், நம்ம சிந்தனை, நம்ம இருதயம், எல்லாவற்றிலும் நீங்கள் நானும் இப்ப என்ன பண்ண போறோம்? கவலைப்படாம எல்லாத்தையும் என்ன செய்ய போறோம்? உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபங்களினாலும் வேண்டுதலினாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்த போறோம். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாம, மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நம்ம இனிமே துக்கப்படுத்தாம, சமாதான கட்டினால நம்ம கவலையெல்லாம் அவர் மேல வச்சுட்டோம்னா, இங்க அடுத்த வசனம் என்ன போட்டிருக்குது? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். இருதயத்தை எப்படி காத்து கொள்ளணும்னு நமக்கு இங்க கிளியரா இருக்கு. அப்படிதாங்க? எப்ப நம்ம கவலை எல்லாத்தையும் நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிற கவலை, என் இருதயத்துல இருக்கிற கவலை, வீட்டை பத்தி கவலை, இங்க நம்ம எப்படி வேலை செய்ய போறோம்ன்ற கவலை, வேலை இல்ல வேலை இருக்குன்ற கவலை, எவ்வளவு தூரம் நான் இனிமே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கலாம். எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம்? ஆண்டவருடைய பாதத்தை நம்ம இப்ப வச்சிருக்கோம். வச்சுட்டு என்ன செய்ய போறோம்? ஸ்தோத்திரம் பண்ண போறோம். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் பண்ணும்போது அந்த சமாதான கட்டு உங்க இருதயத்தையும் நம்ம சிந்தையையும் இங்க மட்டுமல்ல எங்குமே காக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். வித்தியாசமான வஸ்திரம் எது? கிழிக்கப்பட்ட இருதயம். வித்தியாசமான நேசம், நேசகுமாரனின் மேல் விசுவாசம், வித்தியாசமான தரிசனம், சமாதான கட்டுனால உங்க இருதயமும் என் இருதயமும் கட்டப்பட்டு காக்கப்பட்டு நம்ம அவருக்காக எழுந்து கட்டுகிறவர்களாக மாற கர்த்தர் தாமே நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே, எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் எங்க ஒவ்வொருவருடைய குடும்பத்துல, எங்க சபையில, எங்க சமுதாயத்துல உங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும் தகப்பனே. அதற்காக முதல் ஸ்டெப்பா நாங்க எங்க இருதயத்தை, எங்க வஸ்திரங்களை அல்ல, எங்கள் இருதயத்தை பிடித்து உம்மிடத்தில் திரும்பி பரிசுத்த உபவாச நாளை நாங்கள் நியமிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நீ மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு இருதயத்தை, உமக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிற இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருகிற பெரிய பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.